நம்ம சேரனும் சந்தாவும் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். அதாவது புருஷன் பொண்டாட்டியா அவங்க 2 பேரும் அந்த வீட்டில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக சந்தாவை கல்யாணம் பண்ணிக்காமல் ரொம்பவும் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த கல்யாணம் கட்டாயத்தின் பேரில் தான் இப்போ நடக்க போகுது. நம்ம சோழன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பக்கம் சென்னைக்கு நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா அவங்க 2 பேரும் இல்லாத இந்த ஒரு சமயத்தில் என்ன இருக்கும்னாக்கா இந்த சேரனை பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இந்த சந்தா அவங்க வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சேரன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, நம்ம சந்தாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வருவாங்களாம், இல்லை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டோம் அவங்க ஊருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் தான் இப்போ இந்த சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க சொந்த பந்தம் எல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ இந்த சந்தாவும் அவங்களுடைய அண்ணனும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு வெளியே ஓடுறாங்க. இப்போ அந்த சமயத்திலே அவங்களுடைய அண்ணா என்ன பண்ணார், கையும் காலமாக சந்தாவை பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சேரன் எப்படியாச்சும் போயிட்டு காப்பாற்று வரான்னு பார்த்தா அவருமே அந்த இடத்துல காப்பாற்றாமல் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம சேரன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்துலையுமே அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, சரி நீ வா என் வீட்டுக்கு போகலாம், அங்கே வச்சு உனக்கு நான் தாலியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அவங்கள அடித்து போட்டு காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம சேரன் தெளிவான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. நாம் விரும்பி இப்போ இவளை பார்த்துருக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவளும் இன்னொரு இடத்துல போயிட்டு கஷ்டம் தான் படுவான், நானும் இந்த இடத்துல கஷ்டம் மட்டும்தான் படுவேன், ஆல்ரெடி ஒரு இழப்பையே நம்மளால் இன்னும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவுமே நம்ம சேரன் தெளிவாகவும், இன்னொரு பக்கம் நம்ம தம்பி இந்த பாண்டியனும் வானதியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதுதான் ஒரு சரியான முடிவாக இருக்கும் அப்படின்றத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் நம்ம வானதி என்ன பண்ண போகிறாங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சப்போர்ட்டுமே கொடுக்கறதுக்காக நம்ம பாண்டியனும் நம்ம வானதியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போராட போகிறாங்க. நம்ம பல்லவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பல்லவனை கூட்டிகிட்டு இப்போ வானதி இங்கே கிளம்பி வராங்க. எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல போராட போகிறாங்க. இதில் நம்ம சேரன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சந்தாவை கைவிடாமல் கை கோர்ப்பாங்களா, அவங்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாகுமா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. இப்போ அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நம்ம சேரன் சந்தா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆனால் வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சந்தா நம்ம சேரனை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க வீட்டை எதிர்த்து அவங்க தாலி கட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.